இப்போது நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பொட்டேட்டோ நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு, அதாவது கட்டியே இல்லாமல் நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு கப்பு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. அதுக்கடுத்தது இதில் 1 கப்பு துருவின சீஸு சேர்த்துக்கிறேன். நான் வந்து மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மல் சீஸ் க்யூப்ஸ் இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதுக்கடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈரப்பதமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஈரப்பதம் போய் நல்லா ஒரு மாதிரி மாவு பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பிகாஸ் அது வந்து செட் ஆகும்போது நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதாவது ஒன்றோட ஒன்றா மாவை சேர்த்து கலந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா சன்னமாக, நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி சன்னமாக வந்து திரட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஈவனாக சன்னமாக திரட்டிட்டு இப்போது சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸு குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு சின்ன சைஸு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், குட்டியாக இருக்கா? ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி எடுத்துட்டேன். கட் பண்ணி எப்படி எடுக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதோடய ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிச்சு எடுங்க. இது எல்லாத்தையும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போது ஈவனாக எல்லாமே குக் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்த நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நம்ம ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.